ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நமது முன்னாள் முப்படையை சேர்ந்த சர்வீஸில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பென்ஷன் வந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ், அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்குது. அது என்னென்னா 8th பே கமிஷன், அதாவது 8வது ஊதிய குழு கமிஷன் வந்துட்டு அமைப்பதற்காக மத்திய அரசு இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது என்பது தான். இது இன்று மதிய வரைக்கும் கூட வந்துட்டு இந்த மாதிரி 8th பே கமிஷன் வருமா வராதா, இனிமேல் வந்து கமிஷனே இருக்காது அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில் இன்று மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஆகிருக்குது. என்னென்னு கேட்டாச்சுன்னா 8வது ஊதிய குழு கண்டிப்பாக அமைக்கப்படும்ன்ற ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசு வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன விஷயத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் மீட்டில் என்ன இந்த கேபினெட் அமைச்சகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பே கமிஷன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 1947 முதலாக வந்து பே கமிஷன் அப்படின்னு முதலாவது பே கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இந்த பென்ஷன் வாங்குகிற அன்றைய பொருளாதாரத்தை மையமாக வச்சுட்டு ஒரு பே கமிஷன் மூலமாக வந்து முன்னாள் சர்வீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை வந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்காக இருக்கட்டும் சரி, எவரி 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து இந்த பென்ஷன் முறையை மாற்றி அமைக்கிற ஒரு தான் வந்து சிபிசின்னு சொல்கிறோம், அதாவது சென்ட்ரல் பே கமிஷன் அப்படின்னு. 1947 வந்து முதலாவது பே கமிஷன் அமைஞ்சதுக்கப்புறம் அப்படியே 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அப்படியே மாறி வந்துட்டு பே கமிஷன் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொடுத்தது 6th பே கமிஷனில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அதாவது நம்முடைய நண்பர்கள் இந்நாள் முப்படையை சார்ந்த வீரர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி முன்னாள் முப்படையை சேர்ந்த வீரர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டட் பேமெண்ட் கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th பே கமிஷனில் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 7th பே கமிஷனில் பெர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட பேமெண்ட் வந்து அதிகமாக இப்போ கிடைச்சது. 8th பே கமிஷன் வந்துட்டு இனிமேல் வராது, பே கமிஷனே கிடையாது, அதுக்கு பதிலாக 1 rank 1 பென்ஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய அதை சேர்ந்த முன்னாள் முப்படையை சேர்ந்த இயக்கங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகவே வந்து பலவிதமான ரிக்வெஸ்ட்டை வந்து மத்திய அரசுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து 8th பே கமிஷன் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுக்கொள்ளப்படாமல் தான் இருந்தது. ஆனால் இன்று முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா 8th பே கமிஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இருக்கிற மத்திய அரசு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா 1 rank 1 பென்ஷன் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 3ஆக இருக்கட்டும், இதில் வந்துட்டு எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பே கமிஷன் அப்படிங்கிறது அப்படி இல்லை. எல்லாருக்குமே வந்து 100% வந்துட்டு எல்லாருக்குமே வந்து உபயோகமான ஒரு அறிவிப்பு தான் இது அப்படின்னு. இதை பற்றி நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு 8th பே கமிஷனில் எவ்வளவு, அதாவது 8th பே கமிஷன் வந்ததுன்னா எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்றத பற்றிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஆல்ரெடி சில மாதங்களுக்கு முன்பாகவே போட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்க் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இன்னைக்கு மத்திய அரசு கேபினெட் அமைச்சகத்தில் அவங்க என்ன மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்களும் பார்க்கலாம். அதுக்குள்ள मैं साथियों इसके बाद में आता हूं, जो कैबिनेट में नहीं था फैसला, लेकिन आपकी जानकारी के लिए रखना चाहता हूं। माननीय प्रधानमंत्री जी ने केंद्र सरकार के सभी कर्मचारियों के लिए 8th सेंट्रल पे कमीशन को मंजूरी दे दी। 8th सेंट्रल पे कमीशन आप सब जानते हैं 1947 से अब तक 7 पे कमीशंस हुए हैं और प्रधानमंत्री जी ने एक रेगुलर रिदम के साथ पे कमीशन बनाने का जो एक संकल्प लिया है, उसके हिसाब से 2016 में लास्ट पे कमीशन 7th पे कमीशन स्टार्ट हुआ था, तो 2026 में इसका टर्म कंप्लीट होता है। उससे वेल बिफोर 2025 में 8th पे कमीशन स्टैब्लिश करने से सफिशिएंट टाइम मिलेगा so that the recommendations can be received well before the completion of the period of 7th पे कमीशन। मैं साथियों इसके बाद में आता हूं, जो कैबिनेट में नहीं था फैसला, लेकिन आपकी जानकारी के लिए रखना चाहता हूं। माननीय प्रधानमंत्री जी ने
केंद्र सरकार के सभी कर्मचारियों के लिए 8th सेंट्रल पे कमीशन को मंजूरी दे दी है। 8th सेंट्रल पे कमीशन आप सब जानते हैं 1947 से अब तक 7 पे कमीशंस हुए हैं और प्रधानमंत्री जी ने एक रेगुलर रिदम के साथ पे कमीशन बनाने का जो एक संकल्प लिया है। இந்த வீடியோவை நமது மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதில் நன்றி, வணக்கம் நண்பர்களே, ஜெய்ஹிந்த்.